ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா பாலமுருகன் பாலகவி சேனலிலிருந்து இன்றைக்கி வந்து மாம்பழம் வைத்த ஜாம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஜாம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. இன்றைக்கி நான் ஒரு மாம்பழம் எடுத்துக்கிறேன். இந்த மாம்பழத்தில் உள்ள தோல்களை நான் சேவிக்கிறேன். பழங்களை நான் பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு வெயிட் பார்த்தா 250 கிராம் இருக்குது. 250 கிராம் மாம்பழம் இன்றைக்கி நான் தோல் சீவி பழமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிட்ட மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் நல்லா மேங்கோ பியூரி பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் இந்த மாம்பழ பியூரியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு 100 கிராம் சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் மாம்பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மேங்கோவோட ஜாமோட அளவு வந்து எனக்கு குறைவான குவான்டிட்டி அப்படின்றதுனால எனக்கு 5 நிமிடம் போதும். 5 நிமிடத்தில் இந்த ஜாம் வந்து ரெடி ஆகிடும். இந்த 5 நிமிடத்தில் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடுப்பை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்ல ஒரு பதம் கிடச்சிருச்சு. ஒரு பிளேட்டில் நான் ஆட் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி பதம் வந்து கரெக்டாக இருக்கும். ஜாம் அப்படின்னாலே யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். அதுலேயும் ஃப்ரூட் ஜாம் அப்படின்னாலே கடைகளில் ஓடி போய் கேட்டு வாங்குவோம். அந்த ஃப்ரூட் வந்து சீசனில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளே வீட்டில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஜாமாக தயார் பண்ணிக்க முடியாது. அப்படி தயார் பண்ண இந்த மேங்கோ ஜாம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ மாம்பழம் ரொம்ப சீசன், நமக்கு மலிவாகவும் குறைவாகவும் அதிகமாகவும் கிடைக்கிது. அப்போ இந்த ஜாம் வாங்கி இந்த மாம்பழம் வாங்கி நம்ம ஜாம் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை வைத்து நம்ம வீட்டிலே நம்மளே ரெசிபிகள் செஞ்சுக்கிறது மூலயமா டிஃப்ரெண்ட்டான ரெசிபிகளை நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியும். நீங்களும் இந்த ஜாம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.